பெருசா மிரட்டிட்டான்? போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்றானா? இல்ல மிரட்டி பணம் பறிக்கிறானா? அவனே தானே பணம் தரான், நகை தரான். அதுவும் கொஞ்சம் நஞ்சமா 20 லட்சம் ரூபா தந்திருக்கான். இவ்வளோ பெரிய தொகையை தரான்னா அவன் ஏதோ காயத்ரியால பெருசா பாதிக்கப்பட்டிருக்கான் தானே அர்த்தம். டேய், இவன் சொல்றதும் நியாயம் தான்டா. எந்த இழிச்சவன் ஏனாவது இவ்வளவு பெரிய ஆதாரத்தை கையில வச்சிட்டதுக்கு அப்புறம் இப்படி பணத்தையும் பரிசையும் அள்ளி கொடுப்பானடா? அவனை நினைச்சு நீ பயப்பட கூடாதுடா. சந்தோஷமா இருடா. வர்ற பணத்தை வச்சு வாழ்க்கையை என்ஜாய் பண்றா. டேய் பயமுடுறா. நான் உழைக்காத பணம் 1 கோடியா இருந்தாலும் வாங்குறது தப்பு நினைக்கிறவன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காத. வேற வழி இல்லடா. இப்ப என்னடா பண்ண முடியும்? டேய் பிரகாஷ், எதுவா இருந்தாலும் சமாளிப்போம்டா. நமக்கு இருந்த பெரிய பிரச்சனையே அந்த காய்ச்சி தானடா. அவளே ஒளிஞ்சு போயிட்டா. இந்த மிரட்டல் கால்லாம் சுச்சி போயிடா. ஈஸியா சமாளிச்சிடலாம். அந்த காயத்ரி ஒழிஞ்சு போயிட்டான்னு உன்னால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? அந்த பள்ளத்துல இருந்து கிடைச்சது காயத்ரியோட டெட் பாடியே கிடையாது, வேற யாரதோ. அப்படின்னா அந்த காயத்ரி எங்க உனக்கு தெரியுமா? காயத்ரியோட டெட் பாடி இல்லனா காயத்ரி இப்ப எங்க? உயிரோட இருக்காளா இல்ல வேற எங்கேயாவது செத்து கிடக்குறாளா? ஒருவேளை உயிரோட இருந்தா இப்ப எங்க இருக்கா? மறுபடியும் தலைமறைவா இருந்து நம்மள எல்லாம் டார்ச்சர் பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காளா? அப்படியே திட்டம் போட்டா என்ன மாதிரி டார்ச்சர் கொடுக்க போறா? என்ன பண்ண போறா? எனக்கு எதுவுமே புரியல. மண்ட குழம்புது. டேய், எதுவுமே உறுதியா தெரியாதப்போ எதுக்கிட்ட அப்படி ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு அந்த காயத்ரி பிரச்சனையில இருந்து வெளில வாடா. நான் அவளை கொன்ன குற்ற உணர்ச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும்னு தோணுது. ஆனா இந்த மிரட்டல் கலை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னு வை, நிச்சயம் சத்யாவுக்கு டவுட் வந்துடும். அவளுக்கு டவுட் வந்தாலே நம்ம கதை முடிஞ்சுது. எல்லாத்தையும் அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவாடா. டேய், கொஞ்சமாவது இயல்பா இருக்க பாடுறா. டேய், அவன பெரிய புண்ணாக்கு. பணம் கொடுத்தா அதை நான் சமாளிச்சிட்டேன். நகை கொடுத்தா சத்யா கொடுத்து சமாளிச்சிட்டேன். அதே மாதிரி எது வந்தாலும் நம்ம சமாளிப்போம்டா. தைரியமா இருடா. அண்ணா, என்ன 3 பேர் என்னமோ கூடி கூடி பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சத்யாவோட பிறந்த நாள்ல, அதான் அவளுக்கு என்ன மாதிரி ட்ரீட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு போய் என்னென்ன யோசனை? வாயும் வயிறுமா இருக்கா? அவளை சந்தோஷமா வச்சுக்கிறத அவளுக்கு கொடுக்குற ட்ரீட் தானே. அவளை எங்கேயாவது கோயில் கோலன்னு கூட்டிட்டு போங்க, இல்ல மாலை கூட்டிட்டு போய் சினிமா பாருங்க. அப்படியே வர வெளில ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போங்க. இதை விட வேற என்ன பண்ண முடியும்? அதுவும் கரெக்ட் தாமா. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி உங்க அருமை பொண்டாட்டி மத்தியானம் போட வேண்டிய மாத்திரையை மறந்து வச்சுட்டு போயிட்டா. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் உங்க ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு சொன்னா. சாப்பிட்ட உடனே கொடுக்கணும் அதானே? ஆமா, கொடுத்துறேன். உத்தரவு தாயே. டேய் வரேன். நீ ஏன்டா இவ்வளவு மோசமா அலையற? அந்த பொண்ணு நாசமா தான் போவ நடம் பிடிக்கிறாள்ல, விட்டு தொலைய வேண்டியதானே? அவ எப்படியும் உன்னை லவ் பண்ண போறதில்ல. அப்புறம் எதுக்கு அவளுக்காக இப்படி அலையணும்? டேய், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அஞ்சலி என்ன லவ் பண்றா பண்ணல, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. இந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணதான் செய்வேன். அதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ரவி, ஏன் பேசாம நிக்கிறீங்க? உல்டாவா நடந்துச்சுங்கிறதுக்காக அந்த குணா நல்லவன ஆயிட மாட்டான். இங்க பாரு, ரவி என்னோட சொந்தக்காரர்னால அவரோட பேச்செல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். உன்னோட பேச்செல்லாம் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. குணாவை பத்தி இன்னொரு தடவை நீ தப்பா பேசினா உன்னோட பல்ல உடைச்சிருவேன். ஏஞ்சலி இப்படி எதுக்கு கண்ணை திறந்துட்டு பாலங்கிணத்துல தான் குதிப்பேன்னு அடம் பிடிக்கிற? ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? கண்ணுக்கு முன்னாடி கட்டுற ஆதாரத்தை கூட நம்ப மாட்டேங்கிற?
உன்னை அவன் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். உங்க அம்மா கூட நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. பொய்யை யாருமே நம்ப மாட்டாங்க ரவி. நம்ப வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்ற, என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. தலையிட்டீங்கன்னா உங்களோட மரியாதை தான் கெட்டு போகும். என்ன சர்ப்ரைஸ் இது? தாடியெல்லாம் எடுத்துட்டு ஃபார்மல் ட்ரெஸ் பண்ணி ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க. ஆமா, கார் யாருது? ஃப்ரெண்டோடது. பீச் ரோட்ல அவுட்டிங் போறோம் இல்லையா, பைக்ல போனா போறப்ப மனுஷனா போவோம், வர்றப்ப கருவாடா திரும்பி வருவோம். சரி, உங்களை இது கஷ்டப்படுத்திக்கிட்டு அதான் காரை இரவல வாங்கிட்டு வந்தேன். நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு மனசு வரல. என்ன குணா, எனக்காக ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல கூட மாத்திட்டீங்க? உங்களுக்காக எதையோ மாத்திக்கிறேன், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல கூட மாத்திக்க மாட்டேன். இப்ப கூட நீங்க மோசமானவன்னு சொல்லி வேப்பலை அடிக்க சில லூசுங்க வந்து என்கிட்ட வாதாடுதுங்க. பண்றது பைத்தியக்காரத்தனம், இதுல லுக்கு வரது. என்ன குழப்ப யாராலையும் முடியாது. நம்ம போலாம் குணா. ஆமா, எங்க போறோம்? மகாபலிபுரம். உங்களுக்கு ஓகே தானே? உங்க கூட வரதுனா நரகத்துக்கு கூட வருவேன். மகாபலிபுரம் தானே, தாராளமா போலாம். சரிங்க, போலாம். செருப்படி போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணும்னு பிரார்த்தனை பண்றியா? வாடா. மேடம் ஆபீஸ்க்கு தானே வந்தாங்க? ஆமா சார், வந்துட்டு போயிட்டாங்க. ஓ, டேப்லெட்டை வீட்லயே மறந்துட்டு வந்துட்டாங்க. குடுக்கலான்னு வந்தேன். எங்க போயிருக்காங்க? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது சார், ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்னு. இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாங்க. சரி, நான் அங்கேயே போய் கொடுத்துறேன். சார் ஒரு நிமிஷம். என்ன சார், மேடம் இப்பதான் கால் பண்ணாங்க. இந்த 2 ஃபைலையும் மறந்துட்டு போயிட்டாங்களே, என்ன கொண்டு வர சொன்னாங்க. நீங்க மேடம் பார்க்க தானே போறீங்க, கொடுத்துறீங்களா? தேங்க்யூ சார். அடடா, பிரகாஷ் எங்க கிளம்பிட்டாரு போல இருக்கு. யார் அவரா? ஆமாண்டா, ஆபீஸ்ல இருப்பாருன்னு பார்த்தா வெளியே கிளம்பிட்டாரு. மின்னல் வேகத்துல காணாம போயிட்டாரு. எப்படியாவது அஞ்சலி மேட்டர் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. போன் இருக்குல்ல, கால் பண்ணு. போன்ல டீடைலா பேச முடியாதுடா. வேற வழி இல்லடா. அந்த குணா கூட அஞ்சலி கார்ல போயிட்டு இருக்கா. லேட் பண்ண அவளுக்கு தான் ஆபத்து. அவளை காப்பாத்தணும்னா அது பிரகாஷ் அண்ணனால மட்டும்தான் முடியும். எடுக்க மாட்டேங்கிறாரா? என்னடா இது, இப்ப என்னடா பண்ண போறோம்? தெரியலடா. சொல்லியும் கேட்காம அஞ்சலி அந்த குணா கூட போறா. அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல.
பக்கம் சமூக சேவை செஞ்சுட்டு சீரியஸான மனுஷனா இருக்கீங்க, இன்னொரு பக்கம் சிரிக்க சிரிக்க காமெடியா பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குணா. தேங்க்ஸ் அஞ்சலி. உனக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு தாண்டி இவ்வளவு நடிப்போம். ஸ்லோவா போங்கப்பா. எதுக்கு இந்த வேகம்? எதுலையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பவும் வேகமா இருக்கணும்மா. காஸ்ட்லி காரு, அதுக்கேற்ற வேகம் போனா தானே நம்ம காருக்கு மரியாதை. கரெக்ட்பா. ஸ்லோவா போங்கப்பா, ஃபாஸ்ட் வேண்டாம்ப்பா. என்னாச்சு அஞ்சலி? இல்ல, பழைய ஞாபகம் வந்துருச்சு. பழைய ஞாபகம்னா? ஆமா குணா, இதுக்கு முன்னாடி இவ்ளோ நிம்மதியா எப்ப கார்ல போனேன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் எங்க கிட்ட காஸ்ட்லியான கார் எல்லாம் இருந்துச்சு. அப்ப நாங்க ரொம்ப வசதியா இருந்தோம். எந்த கவலையும் இல்லாம எங்க அப்பா நான் கண்ணுல பாக்குறதெல்லாம் வாங்கி தருவாரு. எதையாவது பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா போதும், உடனே வாங்கி கொடுத்துருவாரு. எங்க அக்கா கல்யாணத்துக்காக திடீர்னு எங்க சொத்தெல்லாம் போச்சு, பணமும் போச்சு, அப்பாவும் போயிட்டாரு. அப்படியே நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். ஐம் சாரி அஞ்சலி. நீங்க எதுக்கு குணா இதுக்கு சாரி சொல்லணும்? அந்த வயசுல கார்ல போனப்போ எவ்வளவு சந்தோஷமும் நிம்மதியும் என் மனசுல இருந்துச்சோ அதே நிம்மதி தான் இன்னைக்கும் இருக்கு. ரொம்ப கஷ்டம்தான் அஞ்சலி. பிறக்கிறப்பவே வறுமையில இருந்துட்டா அது தப்பா தெரியாது. நல்லா வாழ்ந்து கெட்டு போய் வறுமை வந்துட்டா மனசை எவ்வளவு வருத்தப்படுன்னு எனக்கு புரியுது. வருத்தம்லாம் இல்ல குணா, வைராக்கியம். நான் நல்லா படிச்சு முன்னேறி சம்பாரிச்சு அம்மா இதுக்கு முன்னாடி எவ்வளவு வசதியா இருந்தாங்களோ அதே மாதிரி அம்மாவை வச்சுக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். குணா, நீங்க அது வரைக்கும் காத்திருப்பீங்கல்ல? என்ன பேசுற அஞ்சலி? உன் லட்சியம் தான் என் லட்சியம். உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்திருப்பேன். ஏன் ஒரு ஜென்மம் காத்திருக்க சொன்னாலும் நான் காத்திருப்பேன் அஞ்சலி. நீ நல்லா படி அஞ்சலி. உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன். தேங்க்ஸ் குணா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. உன்னோட கனவுக்காக நாம 2 பேரும் சேர்ந்து உழைக்கிறோம், ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கனவு என்ன, உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாசமாக போகுது. குணா, இந்த தோப்புல ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா. ப்ளீஸ் குணா, ப்ளீஸ் குணா, அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்களேன். இங்க இறங்கி பார்த்துட்டு போயிடலாம். நான் இங்கெல்லாம் வந்ததே இல்ல குணா. இங்கயா? குணா, நான் இந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்ததே இல்ல குணா. ப்ளீஸ் குணா, ப்ளீஸ் குணா, ப்ளீஸ் 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 குணா, ப்ளீஸ் ப்ளீஸ் குணா, ப்ளீஸ் குணா. ஏன் இளவரசியை கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்பீல் உண்டா? ஓகே, நான் நிறுத்துறேன். அருமையான இடம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. நம்ம பேசதானே மகாபலிபுரம் போறோம். அங்க டூரிஸ்ட் கூட்டம் அதிகமா இருக்கும். பேசாம இங்கே உட்காந்து பேசினா என்ன? இங்கயா? நான் கார்டேஜ் புக் பண்ணி வச்சிருக்கேன். குணா, மகாபலிபுரம் கேன்சல். நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு லஞ்ச் முடிச்சிட்டு போலாம். இல்ல அஞ்சலி, அங்க போனா இங்கதான் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சு காலார நடக்கலாம். நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வாங்க போலாம். சரி, நான் காரை பார்க் பண்ணிட்டேன். சரி, ஓகே. போட்ட திட்டத்தில் நாசம் பண்றாளே, இவளை என்ன பண்றது? இந்த இடம் நல்லா தானே இருக்கு. ஆள் நடமாட்டமும் இல்லை. இங்கேயே முடிச்சிட வேண்டியதான். வா குணா. ஏய் நில்லு, நானும் வரேன்.
கடல் அலைய பாக்குறத விட்டுட்டு என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? நான் உன்னதானே ரசிக்க வந்தேன். அஞ்சலி, நீ என் கூட வந்தது யாருக்காவது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சொல்லல. ஆனா ரவி முன்னாடி தானே கார்ல ஏறி வந்தோம். ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்க வீட்ல யார்ட்டையாவது சொன்னியான்னு கேட்டேன். அம்மா கிட்ட எல்லாம் சொல்லல. பெரிய கில்லாடி தான் நீ. எல்லார்கிட்டயும் மறைச்சு என் கூட வந்துட்டல. அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க குணா. அதான் அம்மா கிட்ட சொல்லல. ஆனா அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அது அக்கா உங்களை பத்தி முன்னாடி விசாரிச்சப்போ நான் உங்களை வெறும் பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லி வச்சிருந்தேன். மனசாட்சி உறுத்திட்டே இருந்தது. குற்ற உணர்ச்சி தாங்கல. அதான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன். எப்படி? அப்பா, எப்போ ஒரு விஷயம் உன் மனசுக்கு சரின்னு படுதோ அதை யோசிக்காம பண்ணுன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அப்படி என் மனசுக்கு சரின்னு பட்டத நான் இப்ப பண்ண போறேன்ப்பா. அவர் என் மனசுக்கு பிடிச்சிருக்குப்பா. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. நீங்க எனக்கு உயிரோட இல்ல. அவரோட அப்பா இருந்தும் அவருக்கு இல்லாத மாதிரிதான் எனக்காத அம்மா இருக்காங்க. அவருக்கு அம்மாவும் இல்லப்பா. அதனால நான் எடுத்த இந்த முடிவு தப்பான முடிவு இல்லப்பா. இது எல்லாத்தையும் நீங்க தான்ப்பா புரிஞ்சுக்கணும். அம்மா கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். ஏன்னா அம்மா இதை புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அக்கா தான் எனக்கு அப்பா. ஆனா அக்கா கிட்டயே போய் சொல்லிட்டேன். நான் குணா கூட வெளியில போறதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான்ப்பா போக போறேன். என்னோட காதல் நிறைவேறதுக்கு நீங்க தான்ப்பா உதவி பண்ணணும். மேடம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விசேஷம் மேடம்? அண்ணா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு இறங்குனது நான் உங்களுக்கு ஸ்வீட் தரேன். எனக்கு பர்த்டேன்னு. ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் மேடம். சார் எதுவும் பரிசு கொடுக்கலீங்களா? ஏன் கொடுக்கல? இங்க பாருங்க, அழகான ஒரு நெக்லஸ் கொடுத்திருக்காரு. சூப்பரா இருக்கு மேடம். தேங்க்யூண்ணா. அஞ்சலி எதுக்கு இந்த டைமுக்கு ஃபோன் பண்றா? விஷ் பண்றதுக்கா இருக்கும். அஞ்சலி, என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.